ஐபிஎல் 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபியே வரல இன்னும். ஆனால் அதுக்குள்ளே வந்து ஐபிஎல் ஃபீவர் வந்து லைட்டாக ஏற்படுத்தி விட்டுட்டு போயிட்டாங்க. வேறு யாருமே கிடையாது, ஆர்சிபி தான். நேற்றே ஒரு போஸ்ட், நாளைக்கு ஷார்ப்பாக காலையில் 11 to 11 ரெடியாக இருங்க, அனௌன்ஸ்மெண்ட்டோட வரேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ட்வீட்டையும் ஒரு போஸ்ட்டையும் போட்டு போயிருந்தாங்க. அதே மாதிரி தான் வந்திருக்கிறாங்க. ஆர்சிபியோட அடுத்த கேப்டன் யார் எல்லார் மைண்ட்லேயும் இருந்தது ரெண்டே விஷயம். ஒன்று விராட் கோலி, இன்னொன்று ரஜத் பட்டிதார். ஒரு சிலர் வந்து புவனேஸ்வர் குமார்னு சொன்னாங்க, இன்னும் ஒரு சிலர் வந்து குர்னால் பாண்டியான்னு சொன்னாங்க. பட் ஆனால் எல்லாத்தையுமே தாண்டி கடைசியில் வந்து ஒரு இந்தியன் கேப்டன் தான் வர மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து ரஜத் பட்டிதார் அப்படின்ற வரத்தில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக வந்து 4 பேருமே இந்தியன் தான். பட் ஆனால் இருந்தாலும் இப்போ இருக்கிற ஒரு விஷயங்கள் படி, இப்போ இருக்கிற அணுகுமுறையும் இப்போ இருக்கிற ஒரு டாக்டிக்ஸையுமே சேர்த்து ரஜத் பட்டிதார் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டீம் டைரக்டர் மோ போபட். ஸோ அவர் வந்து என்ன விஷயம் சொன்னார் அப்படின்னா, கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே விஷயம். ஒன்று வந்து லீடர்ஷிப், இன்னொன்று காம்னஸ். ஸோ இந்த ரெண்டுமே வந்து ரஜத் பட்டிதார்ட்ட இருந்தது. முக்கியமாக வந்து இது விஷயமா நாங்கள் டிகே டைமே வந்து பேசணும். மிகப்பெரிய ஒரு அளவில் வந்து அந்த கான்வர்சேஷன் இருந்தது, ரொம்ப நேரமாக இருந்தது. ஸோ அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து, டொமஸ்டிக் சர்க்கியூட்டில் வந்து கேப்டன்சி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுல சாதாரணமான விஷயம் கிடையாது. அது ரஜத் பட்டிதார் கிடைச்சது. முக்கியமாக மத்திய பிரதேசம் வந்து ஃபைனல் வரைக்குமே கொண்டு போனார். என்ன அங்கனுக்குள்ளே போய் மட்டுமே வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அதில் வந்து அவர் தான் ஒன் ஆஃப் த லீடிங் ரன் ஸ்கோரராகவும் இருந்தார் அவங்க டீமுக்கு. அண்ட் கேப்டனாக இருந்து வழி நடத்துறதுன்றதை தாண்டி டீமுக்கு ரன் அடிச்சு கொடுக்குறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முக்கியமாக ரஜத் பட்டிதார்ட்ட ஒரு காம்னஸ் இருக்குது. அந்த காம்னஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அது வந்து ஒரு லீடராக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு குவாலிட்டி வேணும். அது வந்து ரஜத் பட்டிதார்ட்டையுமே இருக்குது. அதனால தான் வந்து நாங்கள் அவரை வந்து கேப்டனாக வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஆப்வியஸ்லி விராட்டுக்கு வந்து ஒரு கேப்டன் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்பு கொடுத்தா தான் அவர் கேப்டனாக என்ன அப்படின்ற மாதிரிமே அந்த ஒரு ஹெட்லைன் மாதிரி இருந்தது. அது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரஜத் பட்டிதார் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே ஆர்சிபி வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு 2021 அண்ட் அது மட்டும் இல்லாமல் 799 ரன்கள் அடிச்சிருக்காரு. அண்ட் முக்கியமாக வந்து அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 160 கிட்ட இருக்குது. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டி ஃப்ளவர்னு சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், அவர்கிட்ட நல்லா குவாலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனாலே வந்து அவரை இப்போ சூஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு இந்தியன் கேப்டன் தான் வேணும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலுமே வந்து இவரை சூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரிமே வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்றதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.